எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். நீங்க என்ன சொன்னீங்க, ஆட்சி அமைத்தவுடன் உங்களுடைய முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் அப்படின்னீங்க. பிஜேபி அரசை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அப்ப நீங்க காவிரி தண்ணியை வாங்கி தந்துருவாங்க. ஆமாங்க, தமிழருக்கான தண்ணியை கொடுங்க. 50 வருஷமா திமுக அதிமுக மாறி மாறி ஆளுங்கட்சியா இருக்காங்களே. இதோ சென்னையில உயர்நீதிமன்றத்துல வழக்காடு மொழியாக தமிழ் இருக்கா? இப்ப இதுவே சர்ச்சையாகுதுல. இப்ப அவங்க சொந்த காசை போட்டு செய்யறாங்க, அவங்க சிஎம் ஆகுறது மட்டும் தளபதியான்னு கேட்கல. எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்து ஒரு எம்ஜிஆருங்க. திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கவே இல்லையா? ஆனா மாநாடு இருப்பது உறுதி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒயிட் ஹவுஸ் மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட லயோலா மணி அண்ணன் தான் இருக்கிறான். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரீசெண்டா இந்த இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்லாம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சுன்னா, ஒரு சின்ன பையன் ஒரு ஸ்டாலின்றத சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ டிவிகேல இருந்து அறிக்கையெல்லாம் விடுறாங்க, அதெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கொஞ்சம் பார்க்கலாம், ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, என்ன மாதிரியான பசங்களுக்கே அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு தெரியுது, இப்போ அதை டைப் பண்ணவங்களுக்கு அது தெரிய வேணாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். இது தொடர்ந்து கீழே வர கமெண்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை ஷேர் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல தளபதியை ட்ரால் மெட்டீரியல் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தெரியாம நடந்த ஒரு தவறு. இப்ப கட்சியில கூட இக்கு வரல அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனங்கள்லாம் வந்தது. அது தலைவர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போனோம்னா தலைவர் அவர்கள் வந்து பிழை இருந்தா உடனே அதை சரி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி செஞ்சாரு. அதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை திருத்திக் கொள்பவர்கள் தான் தலைவர்கள். அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் தலைவராகவே இருக்கிறார். அவர் வந்து எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் சரி, நீங்கள் அவர் எவ்வளோ விமர்சித்தாலும் சரி, எல்லாத்தையும் அவர் உள்வாங்கிப்பார். நீங்கள் வந்து எங்கள் கட்சியில் இருக்கிற மிஸ்டேக்கை பார்க்குறீங்க, இப்போ பிழையை பார்க்குறீங்களா ஒழிய தமிழ்நாடே மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருக்கு. தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே மாறி போயிருக்கு. இப்போ திமுக அதிமுக போன்ற கட்சிகளால் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ திமுக அதிமுக இல்லைன்னா மற்றவங்களுடைய கேள்வியா என்ன இருக்குன்னா, இப்ப பாஜகவோ இல்ல காங்கிரஸோ அவங்களுடைய ஆட்சியில இருந்துன்னா இன்னும் தமிழ்நாடு நிலைமை மோசமா தானே இருக்கும். அதை எப்படியோ காப்பாத்திருக்காங்களே. காப்பாத்திருக்காங்க. இப்ப திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கவே இல்லையா? காங்கிரஸோட கூட்டணி வைக்கவே இல்லையா? இப்ப திமுகவும் அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்குதா? காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல கிடையாதா? பிஜேபின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல கிடையாதா? எப்படி பிஜேபிக்கு 4 எம்எல்ஏக்கள் எப்படி வந்தாங்க தமிழ்நாட்டுல? யாரோட கூட்டணி சேர்ந்து வந்தாங்க? அதெல்லாம் சும்மா புருடா உருட்டும்பாங்களா? அதெல்லாம் உருட்டுற வேலை. அதெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திமுக அதிமுக கட்சியால 50 ஆண்டு காலமா வந்து மக்களுடைய வாழ்வியலே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்படின்ற போது நீங்க இக்குன்ற ஒரு எழுத்தினுடைய பிழைக்காக பாக்குறீங்க. தமிழ்நாடே பிழையா இருக்கு, அதை சரி செய்வதற்காக தான் எங்க தலைவர் அவர்கள் வராரு. இதெல்லாம் நாங்க முறைப்படுத்திப்போம், சரிப்படுத்திருப்போம். இது போன்று தொடர்ந்து இது போன்ற அந்த தவறுகள் இனி நடக்காது. அண்டு ரீசெண்டாக த்ரிஷா அவர்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அவங்கள பற்றி தப்பாக பேசி அவங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபாய் வாங்கினாங்கன்னா அவங்களும் கேஸ் போட்டு அவரும் அது இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்து இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் எல்லாருடைய கேள்வியுமே என்ன இருக்குன்னா, எல்லா நடிகர்களுமே கொஞ்சம் அவங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே, ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. இப்போ தளபதி கூட அவங்க தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு 4 படம் பண்ணிட்டாங்க. அப்போ தளபதி ஏதாவது ஒன்று பேசியோ இல்ல அவர் சைட்ல இருந்து ஏதோ ஒரு சப்போர்ட்டும் நடந்திருக்கான்றதான் என் கேள்வி. அது பேசல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. இப்ப தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் போன்ல பேசியிருக்கலாம், ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்ப நான் வந்து இங்க உட்காந்து பேசுறேன்னா தலைவருடைய பிரதிநிதியா தான் நான் உட்காந்து பேசுறேன். கண்டிப்பா. இப்ப நடிகை த்ரிஷா அவர்களுக்கு நடந்த அந்த செயல்பாடு என்பது வன்மையா கண்டிக்கக்கூடியது. அந்த அயோக்கியர்கள் மொல்லமாரிகள் முடிச்சவிகளை வந்து காவல்துறை கைது செய்யணும். அதாவது வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பெண்களின் வளர்ச்சியை கொண்டுதான் ஒப்பிடப்படுகிறாங்க. பெண்கள் எந்த அளவுக்கு வளர்றாங்களோ அவர்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி. பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு துறையில வந்து பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு போராடி அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு வரும்போது சில தற்குறி நாய்கள், சில அவமானகரமான நாய்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பொதுவெளியில வந்து பெண்களை குறித்து ஆபாசமா பேசுவது என்பது கேவலமான ஒரு செயல். அது எதற்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. நேரத்துக்கு கைது செய்து சிறைப்படுத்திருக்கணுமா கூடாதா? கண்டிப்பா. சாதாரண ஒரு வாழ்வாதாரத்திற்காக குற்றங்கள் செய்வர்கள்லாம் கைது செய்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்தவர்கள் நம்ம பாக்குறோம்ல, கை கால உடைச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப இது போன்று ஒரு பெண்களை வந்து ஒரு பொது ஊடகத்துல பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய அந்த செய்தி நிறுவனத்துக்கு முன்னாடி நின்று ஆபாசமா பேசுறான்ல, அவனை எதற்கு காவல்துறை விட்டு வச்சிருக்கிறீங்க? கைது பண்ணி சிறைப்படுத்துங்க. இப்ப எங்க தலைவர் அவர்கள் மட்டும்தான் சினிமா துறையில இருக்கிறாரா? தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த துறையில இருக்காரு? சினிமா துறையில தானே இருக்கிறாரு. அவர் ஒரு வாய் திறந்து பேசலாம்ல, அவர் கண்டிக்கிறான்ல.
அதனால நாங்க வந்து மிக வன்மையா திரிஷா அவர்களுக்கு நடந்த இந்த துயரத்தில் நாங்கள் துணை நிற்கிறோம். ஏன்னா எங்களுடைய அரசியல் என்பது ஒரு சமூக நீதி அரசியல், ஒரு சமத்துவ அரசியல் நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த சமத்துவ அரசியல்ல பெண்களுடைய வளர்ச்சியும் பெண்களுடைய முன்னேற்றமும் சமூக நீதி பயணத்தில் ஒரு முக்கிய ஒரு பாதையாக இருக்கு பெண்களுடைய விடுதலை என்பது. அப்போ உறுதியாக நடிகை திரிஷாக்கு மட்டும் கிடையாது, எந்த பெண்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் அவர்களும் என்றும் துணை நிற்பார். உறுதியாக நாங்க குரல் கொடுப்போம். டிவிக்கு என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சிருக்கு பெண்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு? இல்ல, பொறுப்பாளர்கள் நியமனத்துல வந்து பெரும்பான்மையா பெண்கள் அதிகாரத்துல இருப்பாங்க. மாநில பொறுப்புகள்ல, மாவட்ட பொறுப்புகள்ல. இப்ப 2 கோடி உறுப்பினர்களை இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய இலக்கை தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 கோடி உறுப்பினர்களை மகளிர் குழு மூலமாக தான் இணைக்க போறோம். இந்த உறுப்பினர் சேர்க்கையே வந்து மகளிர் தலைமையில ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் தான் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆப் ரெடி பண்றது முதற்கொண்டு எல்லா வேலைகளையுமே வந்து பெண்கள் தான் மகளிர் தான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க வெறும் வெற்று விளம்பரத்திற்காக, வெற்று வாசகமாக வந்து நாங்க சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. உண்மையிலே பெண் விடுதலை இல்லை என்றால் இந்த மண்ணுக்கான விடுதலை கிடையாது. பெண்களின் வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி. அந்த அடிப்படையில எங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மகளிருக்கும் மிக உயர்ந்த பதவிகளும் மிக உயர்ந்த பணிகளையும் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாநாட்டுல அதற்கான அறிவிப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியா தெரியும். தலைவர் அவர்களே பேசுவாங்க. இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணிருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப அந்த ஆப் அப்படின்றது சராசரியான மனுஷனுக்கு தெரியுமா அப்படின்னா, இப்போ ஒரு கிராமப்புறத்துல இருக்க ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ அவங்க கிட்ட போன் இருக்கும். ஆனா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம தளபதியுடைய கட்சியுடைய இணையணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டா கூட அது நிறைவேற்ற, அது ஆப்ன்றது வந்து அது ஒண்ணு, அவ்வளவுதான். அது ஒரு வழிமுறை. ஓகே. உறுப்பினர் படிவங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு பகுதியினுடைய பகுதி பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, நகர பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, மாவட்ட பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் உறுப்பினர் படிவம் கொடுக்கப்படும். அவர்கள் ஒவ்வொரு வீடுதோறும் சென்று உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவாங்க. இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்ப 2K கிட்ஸ் நம்ம சொல்றோம்ல, இன்றைய காலகட்டத்திற்கு டெக்னாலஜி தேவைப்படுது. அப்ப அது போன்ற உறுப்பினர்களை இணைப்பதற்கு இது போன்ற தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ஆப் வந்து உருவாக்கப்படுது. எங்க கட்சியில வந்து சாதாரண 12 வயதுல இருந்து 90 வயது தாத்தா வரைக்கும் எங்க கட்சியில் இணைவதற்கு தயாரா இருக்கிறாங்க. அதனால எல்லா படிநிலைகளுக்கும் ஏற்றாற் போல ஒரு தகுந்த நடவடிக்கையில எங்க தலைமையும் எங்கள் பொதுச் செயலாளரும் எங்க கட்சியும் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பட்டத்துல ஒரு சர்ச்சை வந்து தளபதியே விளக்கம் கொடுத்துட்டாரு. ரீசெண்டா கூட லால் சலாமுடைய ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொம்ப அது மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அப்படி ஒரு சர்ச்சை உருவாருது என்னன்னா, இப்ப தளபதி சினிமா விட்டு வெளியில வர போறாரு, முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ்ல இருக்க போறாரு. அடுத்த தளபதி யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுல வந்து எல்லாருமே சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதியா இருக்க போறாங்க. ஒரு சில பத்திரிகையா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல நம்ம இப்ப ரீசெண்டா என்ன பாக்குறோம்னா குட்டி தளபதி அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இத ஒரு ரசிகராவோ இல்ல ஒரு கட்சியில ஒரு பொறுப்பாளராவோ இருக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு? எங்க தளபதி அவர்கள் வந்து தளபதி அப்படின்றத கடந்து தலைவராக மாறிட்டார். அந்த இடத்துல யாரும் பூர்த்தி செய்ய முடியாது. அதை நான் இட்டுக்கட்டி பேசல, நான் அந்த கட்சியில இருக்கிறேன் அப்படின்றதுக்காக பேசல, நான் தலைவர் அவர்களை நேசிக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில பேசல, ஃபேக்டை பேசுறேன். அதான் யதார்த்தம். தளபதினா அது ஒருவர் தான், தலை அப்படின்னா அது ஒருவர் தான், உலகநாயகன் அப்படின்னா அது ஒருவர் தான், சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலும் அது ஒருவர் தான். அது எங்க தலைவர் அவர்களே மேடைகளில் சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில தளபதி இடத்தை தளபதி அவர்கள் தான் வந்து சரி செய்ய முடியுமா ஒழிய வேற யாரும் சரி செய்ய முடியாது. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அவருக்கென்று ஒரு இடம் இருக்கு, விஜய் சேதுபதி அவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அவர்களுடைய இடத்தை அவர்கள் தான் நிரப்புவாங்க. அந்த இடத்துல யாரும் சரி செய்திட முடியாது. அண்ட் கிண்டலாவும் சொல்றாங்க, இப்ப தளபதியோடைய இடத்த நீங்க சொன்னீங்க, தளபதி தான் நிரப்ப போறாரு. அதுக்கு சொல்றாங்க 70 படத்தோட தளபதி 69 70 ஏதோ ஒரு இடத்துல ஒரு எண்டு கொடுக்க போறாரு, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர போறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியலுக்கு வந்து அவர் ஜெயிக்காம போயிட்டாருன்னா மறுபடியும் இப்படி இப்ப கமல் சார் வந்து அவருடைய அந்த படங்கள்ல பார்த்துட்டு இருக்காரு, அப்படி மறுபடியும் தளபதியோடைய இடத்த தளபதியும் வந்து நிரப்புவார் அப்படின்னு. அதாவது அந்த ஒப்பிடல், அந்த விமர்சனம், அந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த காண்ட்ல பேசுறதெல்லாம் நாங்க வந்து பல முறை பார்த்துட்டோம். எங்க தலைவர் அவர்களே வந்து 20 ஆண்டுகளா அதை பார்த்து தான் வந்திருக்கிறாரு. அவர் முதலா படம் நடித்து அவருடைய முதல் படம் திரைக்கு வரும்போது அவர் சந்திக்காத விமர்சனங்களே கிடையாது, அவர் சந்திக்காத அவமானங்களே கிடையாது. இவரெல்லாம் வந்து சினிமா மெட்டீரியலே கிடையாது, இவரெல்லாம் வந்து ஒரு நடிகரே கிடையாது, அதிகபட்சம் ஒரு 4 படம் நடிப்பாரு, அதன் பிறகு சினிமா விட்டு ஓடிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்த பத்திரிகைகள் எல்லாம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 திரைத்துறையினுடைய சூப்பர் ஸ்டார் என்று எந்த பத்திரிகை விமர்சனம் செய்ததோ அந்த பத்திரிகை 25 ஆண்டுகளுக்கு பிறகு பெருமைப்படுத்தி பேசினாங்க. இப்ப எங்க தலைவர் அவர்கள் வந்து இது ஒன்று புதுசாலாம் சந்திக்கல. ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கண்டிப்பா. அப்ப அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆழம். அப்ப அதை நோக்கி வராரு, அதுல காலை விடுறாரு அப்படின்னா அப்ப எங்க தலைவர் அவர்கள் எத்தனாயிரம் முறை சிந்தித்திருப்பாரு. எங்க தலைவர் அவர்கள் சேர்ல பார்க்கும்போது ஒரு விதமா இருப்பாருங்க. ஷார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது தலைவருடைய ரகமே வேற மாதிரி ஆயிரும். இயக்குநர்களே மிரளுவாங்களாம்.
அந்த படத்தினுடைய கேமராமேன்ல அதிர்ச்சியா வாங்கலாம். என்னங்க சாதாரணமா இருந்தாரு, கேமரா ஆன் பண்ணோன்னா வேற ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பல இடங்கள்ல நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எங்க தலைவர் அவர்களுடைய வருகையும் அப்படிதான். உங்களுக்கு ஆரம்பத்துல நகைச்சுவையா இருக்கும், சிரிப்பா இருக்கும். இவர் வந்து என்ன பேச போறாரு, இவர் என்ன மக்களுக்கு பண்ண போறாரு அப்படின்ற ஒரு வயிற்றெரிச்சல நீங்க எல்லாம் பேசுவீங்க. தலைவர் அவர்கள் மாநாட்டுல பேசும்போது யாரெல்லாம் விமர்சனம் செய்தார்களோ, யாரெல்லாம் எங்களை வந்து கேலி செய்தார்களோ, அவர்கள் எல்லோரும் தலைவர் அவர்களுடைய பேச்சை பார்த்து எங்க கட்சியில இணைவாங்க. இது நடக்கலைன்னா இதன் பிறகு நான் ஊடகத்திலே பேச மாட்டேன். ஒரு நாளைக்கு குறைந்தது 5000 10,000 பேர் சாரசாரையாக உறுப்பினராக சேர்றாங்க. எதற்காக சேரணும்? ஒருத்தர் மீது நம்பிக்கை இல்லைன்னா எப்படி சேருவாங்க? அப்ப அவர் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க மக்கள். எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்த ஒரு எம்ஜிஆருங்க, சரிங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றில் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு நபரை தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பா. அதே போன்று தமிழ்நாட்டு வரலாற்றில் தளபதி அண்ணன் விஜய் அவர்களை தவிர்க்கவே முடியாது. மற்றும் ஒரு எம்ஜிஆராக, மீண்டும் ஒரு எம்ஜிஆராக எங்க தலைவர் அவர்கள் வர்றாங்க. கண்டிப்பா மக்களுடைய மனங்களை அவர் வெல்வார், வாக்குகளை வெல்வார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அரியணையில் அவர் அமர்வார். ஆனா எங்களுடைய ஆசையும் அதுதான். ஆனா இன்னொரு பக்கம் என்ன கேள்வி இருக்குன்னா, எப்பயுமே அந்த பதவியும் காசும் வர வரைக்கும் தான் நாம பாக்குற மனுஷன் ஒரு மாதிரியா இருப்பாங்க. நீங்களே கூட எக்ஸாம்பிள் சொன்னீங்க, தளபதி கேமரா முன்னாடி வரும்போது ஒரு ஃபயர் ஆவார். சப்போஸ் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய சிந்தனைகளும் அவருடைய செயல்களும் நாம மக்களா எதிர்பார்த்த வகையில இல்லாம மாறிடுச்சுன்னா அது அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு அது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க புரியுது, நீங்க கேள்வி எனக்கு புரிஞ்சுச்சு. எங்க தலைவர் அவர்கள் பார்க்காத உயரமே கிடையாது. தமிழ் சினிமால என்ன உயரத்துக்கு போக முடியுமோ எல்லா உயரத்தையும் எங்க தலைவர் அவர்கள் தொட்டு விட்டார். அவரால் முதலமைச்சரை பார்க்க முடியும், அவர் நினைச்சா பிரதமரை பார்க்க முடியும், அவர் நினைச்சா குடியரசுத் தலைவர் கூட பார்க்க முடியும். கண்டிப்பா. சோ எல்லா உயரத்திற்கும் அவர் போயிட்டாரு. அவரிடம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் தடுக்க முடியாது, ஆனா பவர் தடுக்கலாம். பணபலமும் இருக்கிறது, படைபலமும் இருக்குது. அவர் எல்லா உச்சத்துக்கும் போயிட்டாரு. அப்படி இருந்தும் கூட அவர் வந்து எளிமையா தான் இருப்பாரு. ரசிகர்களை சந்திப்பாரு, தம்பிங்களை சந்திப்பாரு. ஏதாவது உதவி என்று கேட்டா அடுத்த 5வது செகண்ட் உதவி. அப்போ ஒரு தொடர்ந்து 20 ஆண்டு காலமா வந்து எல்லாரையும் நேசிக்கிறாரு, அன்புள்ளத்தோடு இருக்கிறாரு, மிக எளிமையான ஒரு நபரு, இயல்பா எல்லாருக்கும் போன் பண்ணி பேசக்கூடிய ஒரு நபர். அதனால ஒருபோதும் அதிகாரத்துல உட்கார்ந்த பிறகு எங்க தலைவர் அவர்கள் மாற மாட்டாங்க. ஆனா ஏன்னா கேப்டனுடைய மகனுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் தரல இல்ல, அது உங்களுக்கு உறுதியா தெரியாது இல்ல. அதாவது கேப்டன் மகன் அவர்கள் வந்து தளபதி அவர்களிடம் எந்த உதவியும் கேட்கவில்லை. ஆனா பிரேமலதா அம்மாவே இன்டர்வியூலயே சொல்றாங்களே ரொம்ப கான்பிடண்டா நான் கேட்கணும் அப்படின்றது. இல்ல கேட்கல. அந்த பார்த்தசாரதி அப்படின்ற ஒரு நபர் பேசியிருப்பாரு. இதுவரைக்கும் கேப்டன் தரப்பிலிருந்து எந்த ஒரு உதவியும் தளபதி அவர்களிடம் கேட்கவில்லை. அப்படி கேட்டாலும் தளபதி அவர்கள் உடனே செய்வார். ஏனென்றால் கேப்டன் விஜயகாந்த் இல்லை என்றால் எங்கள் தலைவர் கிடையாது. பட்டி தொட்டி எங்கும் மூளை முடுக்கெங்கும் எங்க தலைவர் தளபதி அவர்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தார்கள் என்றால் அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இங்க இருக்கின்ற ஊடகங்கள் பிழைப்பை நடத்துவதற்கு, சப்ஸ்கிரைபர்கள் வாங்குவதற்கு, வியூஸ் வாங்குறதுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. இவங்களுக்கு தெரியுமா? பிரேமலதா அவர்களும் தளபதி அவர்களும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. அக்கா தம்பியான ஒரு உறவா இருக்கிறாங்க. வாய்ப்பு கேட்டா உடனே தலைவர் கொடுப்பாருங்க. அவங்க வாய்ப்பு கேட்கலங்க. அவங்களுக்கு அந்த ஒரு நிலை உருவாகல. அவங்க நிறைய இயக்குநர்களை வச்சிருக்கிறாங்க, கதை கேட்கிறாங்க. அவர் சண்முக பாண்டியன் தொடர்ந்து படம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால அவங்களுக்கு தேவை ஏற்படும் போது தளபதி அவர்கள் வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா இதன் பிறகு வாய்ப்பு கிடைப்பது கடினம். ஏன்னா தலைவர் அவர்களே 2 படம் தான் நடிப்பார். கண்டிப்பா. அதனால எங்க தலைவர் அவர்கள் அன்புள்ளத்தோடு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். எல்லாம் வதந்திகள் தான், எல்லாம் இட்டு கட்டி பேசுறது தான். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லாம் காண்டில் பேசுறாங்க, வைத்தறிச்சல்ல பேசுறாங்க, குமுறல்ல பேசுறாங்க. அதெல்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாதுங்க. எவ்வளோ தடைகளை தாண்டி வந்துட்டோம். எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொள்வோம். பாண்டிச்சேரியில ஷூட்டிங் நடந்தது. அங்க ரசிகர்கள்லாம் வந்து திரண்டு இருந்தாங்க. அங்கேயும் ரசிகர்களை ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில அங்க இருக்க போலீஸ் வந்து அடிச்சாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. இதை பத்தியுமே எதுவுமே தளபதி அவர்கள் இல்ல. அது நீங்க கேமராக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நீங்க பேசுறீங்க. கேமராக்கு பின்னாடி இல்ல, அதுதான ப்ரூஃபா இருக்கு. அது வந்து தவறுங்க. அதுக்காக இப்போ எல்லாரும் பின்னாடியும் ஒரு கேமரா வச்சு நம்ம சுத்திட்டு இருக்க முடியாது. அதன் பிறகு எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து காவல்துறையிடம் தொடர்பு கொண்டு இது போன்று நடந்தது மிகவும் தவறு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆரம்பத்தில் நாங்கள் ரசிகர்களாக இருந்தோம், இப்போ அவர்கள் எல்லாம் எங்களுடைய தோழர்களாக மாறிட்டாங்க. எங்களுக்கென்று ஒரு கட்சி வந்து விட்டது, எங்களுக்கென்று கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ரசிகர்களா இருக்கும்போது அடிவாங்களாமா? இல்ல, சொல்றது கேளுங்க. அவர் ஆரம்பத்துல லியோ பட பிரச்சனை வரும்போதும், மெர்சல் படம் பிரச்சனை வரும்போதும், சர்க்கார் பட பிரச்சனை வரும்போதும் தலைவர் அவர்கள் நேரடியாக காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினார். அந்த இசை வெளியீட்டு விழா, வெற்றி விழா, அந்த மேடைகள்ல பேசும்போது என்னுடைய ரசிகர்கள் மீது கை வைக்காதீங்க அப்படின்றத வான் பண்ணாரு. எங்க பொதுச் செயலாளர்களும் தொடர்ந்து காவல்துறையினோடு பேசிட்டு இருக்காரு. நமக்கு அட்வொகேட் விங் இருக்கு. எங்க பிரச்சனை நடந்தாலும் உடனே வழக்கறிஞரணி அங்க போயிடுவாங்க. அதனால வந்து நாங்க யாரையும் காயப்படுத்த மாட்டோம், யாரையும் விட்டு கொடுக்க போறதே கிடையாது. தலைவர் அவர்கள் எப்போதும் தாயுள்ளத்தோடு, அன்புள்ளத்தோடு அரவணைத்துக் கொள்வார்.
அவர் கூட தான் அண்மையில நடந்த லியோ படத்தினுடைய வெற்றி விழாவில் என்ன சொன்னாரு, நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை, நான் இவ்வளவு தூரம் உயர்வதற்கு, இவ்வளவு தூரம் வளர்ந்து மேல வருவதற்கு நீங்க தான் காரணம், உங்களுடைய காலுக்கு செருப்பா கூட நான் சமமாக மாட்டேன். அதை கூட நிறைய பேர் ட்ரால் பண்ணியிருந்தாங்க. அது வந்து முழுக்க போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். எதற்காக வந்து அவங்க வைத்தறிச்சல் எல்லாருமே பேசுவாங்க. ரொம்ப வைத்தறிச்சலா இருந்தா சொல்லுங்க, செல்சியில் மாத்திரை நான் வாங்கி தரேன், சாப்பிடுங்க. அதாவது எவ்வளவு விமர்சனங்கள் எங்கள் மீது வருகிறதோ அவ்வளவு தூரம் நாங்க வளர்ந்துட்டு போறோம்னு அர்த்தம். தலைவர் அவர்களே மேடையில சொல்லியிருக்காரு, வாழ்க்கை என்பது ஒரு நதி போல, கல்லறுத்தும் எறிவார்கள், பூ போட்டும் வரவேற்பார்கள். நம்ம எதையும் பார்த்து அது தூக்கி மகடமா வச்சுக்கிட்டு நம்ம போகக்கூடாது. நம்மளுடைய இலக்கு என்பது எந்த பாதையோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கான அங்கீகாரம் நம்மளை தேடி வரும் என்று எங்க தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க. விமர்சனம் பண்ணவன் எத்தனை பேர் பண்ணுவான்? ஒரு 5 பேர் 10 பேர் பண்ணுவான். யார்கிட்டயாவது காசை வாங்கிட்டு பண்ணுவான். ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசுறான்னா 2000 3000 காசு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கிட்டு உட்காந்து நாய் மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்ம அதெல்லாம் மைண்ட்ல வைக்கக்கூடாது. இலக்கு என்பது பெருசு. தலைவர் அவர்கள் சொல்லிட்டாரு, பெரிதினும் பெரிது கேள் அப்படின்ட்டாரு. மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று தைரியத்தோடு வராருங்க அரசியல் களத்துக்கு. எல்லா நடிகர்களும் படத்துல பேசுவாங்க, கருத்து பேசுவாங்க, சரிங்களா? களத்துல இறங்கி வேலை செய்யணும்ல. அப்போ களத்துல இறங்கி வேலை செய்ய வரும்போது இந்த திமுக அதிமுக ஆதரவா இருக்கிறாங்களா சில ஊப்பிகள், அதாவது உடன்பிறப்புகள்னு சொல்லுவாங்க. ஊப்பிகள் வந்து இது போன்ற ஊடகத்துல உட்காந்து அவதூறு பேசுறது, ஒரு தற்குறித்தனமாக பேசுவார்கள். அவர்கள் பேசியதெல்லாம் மனசுல வாங்கிக்கிட்டோன்னா நம்ம வந்து வேலை செய்ய முடியாது. அதை இப்படி கடந்து போயிடணும். அந்த அடிப்படையில் இந்த விமர்சகர்கள் முன்வைக்கிற எல்லா விமர்சனங்களையும் நாங்கள் கடந்து செல்கிறோம். தளபதி அவர்கள் வந்து ஒரு பெரிய மாநாடு வைக்க போறாரு அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு மாநாடு அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதுவும் தளபதி வரப்போறாருன்னா அங்க எவ்வளவு பெரிய கூட்டம் வரப்போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்க போகுது. இதுக்கான ப்ராசஸா நீங்க என்னென்னலாம் முன்னெடுத்து வச்சுட்டு இருக்கீங்க? எதுக்காக நான் இப்ப கேட்கறேன்னா, இப்ப அந்த மாநாடுல என்ன வேணா நடக்கலாம், அதுவே ஒரு ஓவராலா தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகளும் கூட நடக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க. அந்த வேலைகள் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல அதெல்லாம் வந்து முறையா வந்து தலைமையிடம் இருந்தும் பொதுச் செயலாளர்களிடம் தான் அறிக்கை வரும். ஓகே. ஆனா மாநாடு இருப்பது உறுதி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைவர் அவர்கள் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுது. ஜூன் அல்லது ஜூலை இந்த காலகட்டத்துல மாநாடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். எனக்கு இப்ப உறுதியா தெரியாது. ஆனா மாநாடு உண்டு. மாநாடு என்பது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு. கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். எவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தாலும் தளபதி அவர்களுடைய ஒரு சொல்லை கேட்டு கட்டுப்படுவார்கள். அதுதான் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளுடைய குணங்கள். அந்த அடிப்படையில வந்து தமிழ்நாடு இதுவரை பார்க்காத மிகப்பெரிய மாநாடு தமிழ்நாட்டில் நடக்க போகுது. தலைவர் அவர்கள் பேச போறாங்க. சொல்றாங்களா, தலைவர் அவர்களுக்கு பேச தெரியுமா, தலைவர் அவர்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியுமா, தலைவர் அவர்களுக்கு சமத்துவம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில தற்குறிகள் கேட்கறாங்கல்ல. அவர்களுக்கு எல்லாருக்குமான ஒரு விடை எப்படி இருக்கும்னா, அந்த மாநாட்டில் தலைவர் அவர்கள் பேசுவாங்க. இந்த உறுதிமொழி அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அந்த உறுதிமொழியை அறிக்கையை படித்திருந்தா யாராவது விமர்சனம் பண்ணுவாங்களா? அதை முதல்ல ஒழுங்கா படிக்க சொல்லுங்க எல்லாரையும். ஒரு முறைக்கு ஒரு 4 முறை திரும்ப திரும்ப படிங்க. அதில் எந்த இடத்துலயாவது நாங்கள் பிரிவினை அரசியல் பேசுறோமா? எங்கேயாவது பிஜேபி சாயல் இருக்கா? பிஜேபி பி டீம்னு சொல்றீங்களா, அதுல ஏதாவது பிஜேபி சாயல் இருக்கா? எங்கேயாவது பிரிவினை அரசியல், எங்கேயாவது சாதி வெறியை தூண்டுற அரசியல், எங்கேயாவது மத வெறியை தூண்டுற அரசியல், எங்கேயாவது இனவெறியை தூண்டுற அரசியல் ஏதாவது அந்த உறுதிமொழியில இருக்கா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றோம், சமூக நீதியை பேசுறோம், சமத்துவத்தை பேசுறோம், மத நல்லிணக்கத்தை பேசுறோம், இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் பேசுறாரு. இதுல என்ன நீங்க பிரிவினையை கண்டிங்க? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியுதா? இப்ப திமுக அதிமுக அந்த 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாது. அப்படி யாராவது ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க பிஜேபி பி டீம், அவங்க கிட்ட வந்து ஒரு புரிதல் இல்லை, அவங்க கிட்ட அவங்க அறிக்கையில எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. அது ஒரு விஷயமா? நாங்க ஒரு மாற்றத்தை நோக்கி. இது சின்ன விஷயமே நீங்க சரியா பண்ணும்போது இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை உங்களை நம்பி கொடுக்குறோமே, அப்ப நீங்க சரியா பண்ணீங்கன்னா அவங்க கேள்வியிலே நியாயம் இருக்குல்ல, நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பிழை நடந்து விட்டது, அதை மாற்றிக்கொள்கின்ற வேலையில் தலைவர் அவர்கள் ஈடுபட்டார், மாற்றிட்டாங்க. சரிங்களா? திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேப்பர் இல்லாம அவரால் 1 மணி நேரம் பேச முடியுமா? ஆனா யாராலையுமே அப்படி முடியாது. தளபதி இப்போ வரைக்கும் வரும்போது அந்த முட்டாள்தனமான விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அதாவது இலக்கிய பிழை எல்லாருக்குமே வரும். கண்டிப்பா. நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் தரேன், ஒரு பேராகிராஃப் நான் தரேன், தப்பதான் படிப்பேன், படிக்க வேணாங்க, நீங்க எழுதுனீங்கன்னாவே அதுல ஒற்றுப்பிழை வருங்க, இக்கு வரும், இப்பு இச்சு எல்லாருக்குமே அந்த பிழை வருங்க. அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இலக்கணத்துல இலக்கியத்துல 100க்கு 100 வாங்க முடியாது.
எல்லா இடங்களையும் ஒற்றுப்புள்ளை ஏற்படும். எங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு, மற்றவங்களுக்கு வெளிப்படையா தெரியல. அவ்வளவுதான் ஒரு பிரச்சனை. இப்போ முதல் கட்டமா வரோம், நகர்ந்து வரோம், ஒரு ஆரம்ப கட்டத்துல வரும்போது சில இடங்கள்ல பிழைகள் நடக்கும். அந்த பிழைகளை நாங்க மாற்றிக்கிறோம்னு எங்க தலைவர் பெருந்தன்மையோடு ஒரு பெரும் உள்ளத்தோட அவர் சொல்லிட்டாரு. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடுனா அது இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாரும் வரக்கூடாது. இந்த பிஜேபியோட பி டீம் சொல்றது கூட காரணம் என்னன்னா, இப்போ ஒரு மாநாடு நடத்தணும், அடுத்தடுத்து இவ்வளவு பெரிய விஷயம்னா ஒரு பெரிய ஃபண்டு தேவை, ஒரு 1000 கோடியாவது தேவை. தளபதியுடைய பேக்கப்ல ஒரு 1000 கோடி ரெடி பண்ணலாம். அதாவது இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து மாநாடு நடத்துறாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு யார் ஃபண்ட் கொடுக்குறான்? ஆனா கம்யூனிஸ்ட் மாநாடு வந்து அவங்க ஒரு சின்ன லெவல்ல பண்றாங்க. இப்ப பெரிய அளவுல தளபதி பண்ற தாக்கத்தை கம்யூனிஸ்ட் இப்ப பண்ணா உங்களால அதை பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? பெரிய அளவுல கம்யூனிஸ்டுகள் மாநாடுலாம் நடத்திருக்காங்க, நிறைய கூட்டணி கட்சிகள் மாநாடு நடத்துறாங்க, திமுக மாநாடு நடத்துறாங்க, எல்லாருமே மாநாடு நடத்துறாங்க. நான் கேட்கறது வந்து கம்யூனிஸ்டுகள் மாநாடு நடத்துவதற்கு நிதி எங்க இருந்து வருது? மக்களிடம் இருந்து வருது. தோழர்கள் கொடுப்பாங்க. கட்சியில கோடிக்கணக்கு 2 கோடி உறுப்பினர்கள் வரும்போது நீங்க சொல்ற மாநாடுன ஒரு தெருவுக்குள்ள பண்ற மாநாடு, தளபதி வர மாநாடு தெருவுக்குள்ள கம்யூனிஸ்ட் மாநாடு நீங்க பாத்து நீங்க கம்யூனிஸ்ட் மாநாடு பாத்திருக்கீங்க. நீங்க சொல்றது பொதுக்கூட்டத்தை சொல்றீங்க, நான் சொல்றது வந்து கம்யூனிஸ்டுகள் நடத்துற மாநாடு பாத்தீங்கன்னா சிவப்பு சட்டை அணிந்து கொண்டு கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, மிகத்திரளா நடத்துவாங்க. கம்யூனிஸ்ட் கோட்பாடு என்பது பெரிய கோட்பாடுங்க, உலக கட்சிங்க அது. அப்படின்ற போது எங்க கட்சியை சார்ந்தவர்கள் அவன் கை காசு போட்டுதான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு, பெரும் வெள்ளம் பேரிடர் வருதா, உதவி செய்யறா அப்படிங்கும் போது அவனே கை காசை போட்டு அவனே மக்களுக்கு உதவி செய்யறான். பால், ரொட்டி, அரிசி, பருப்பு, மளிகை சாமான் பொருட்கள், விலையில்லா உணவகம், விளியகம், குருதியகம் என்று பல உதவிகள் செய்யறாங்கல்ல. அது எல்லாமே அவருடைய தம்பி தங்கைகள் உழைத்து அவங்க உதவி செய்யறாங்க. இப்ப இதுவே சர்ச்சையாகுதுல. இப்ப அவங்க சொந்த காசை போட்டு செய்யறாங்க, அவங்க சிஎம் ஆகுறது மட்டும் தளபதியான்னு கேட்க. சொந்த காசு போட்டு யாருக்கு செய்யறாங்க? மக்களுக்கு செய்யறாங்க. யாருக்காக செய்யறாங்க? யாருக்காக செய்யறாங்க? ஆமா, அவங்க தலைவர் தானே முதலமைச்சர் இருந்து ஒரு சீட்டு தாங்க. கண்டிப்பா 8 கோடி பேருமே அந்த சீட்ல போய் உட்கார்ந்துட முடியுமா? முடியாது. இப்ப திமுக 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு, 150 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இல்லங்க நானும் முதலமைச்சராக 150 பேர் அந்த சேர்ல போய் உட்கார முடியுமா? முடியாது. அரசமைப்பு சட்டத்துல சில புரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? 117 எம்எல்ஏ வெற்றி பெற்ற பிறகுதான் அங்க முதலமைச்சர் ஆக முடியும். முதலமைச்சர் என்பது ஒருத்தர் தான் ஆக முடியும். அந்த அடிப்படையில் தான் தவிர தான் தலைவர் நல்லா இருக்கணும், தன் தலைவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், தன் தலைவர் முதலமைச்சர் ஆனார்னா நல்லா இருக்கும்னு நினைத்துதான் அவர் எல்லாரும் நாங்க முதலமைச்சராக முயற்சி பண்றோமே ஒழிய, இப்ப நான் முதலமைச்சர் ஆகணும்னா நான் தனியா போராடினா போதும், இப்ப நீங்க முதலமைச்சர்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தனியா போராடி சாத்தியம் கிடையாது. அப்போ திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை எதிர்கொள்கின்ற அளவிற்கு மிக பிரம்மாண்ட ஒரு படையை திரட்டி கொண்டு யாரால் வர முடியும்? உங்களால வர முடியுமா? தளபதியால தான். என்னால வர முடியுமா? அப்ப தளபதி அவர்களால தான் வர முடியும். அப்ப தளபதி அவர்கள் தலைவரா வர்றாரு, நாங்க எல்லாம் அவருக்கு தளபதியா இருக்க போறோம். இதுதாங்க அரசியல் புரட்சிங்க இது. அவர் எங்களை வழி நடத்திக்கிட்டு போறாரு, நாங்க அவர் பின்னாடி போறோம். அவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு ஒரு மாற்றம் நிகழணும்னு நம்ம போறோம். நம்ம பாரதிதாசனுடைய அந்த புரட்சி கவிதைகளை படிக்கும் போதுதான், இங்குன் நாட்டிற்கு இழுகழுதை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர்கள் பொய் விரித்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன் பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, உன் மொழிப்பற்று எங்கே, விழிப்புற்று எழுகன்னா பாத்தீங்களா? அதைதான் எங்க தலைவர் அவர்கள் விழிப்புற்று எழுந்து வந்திருக்காரு. ஆண்டாண்டு காலமா இவங்களுக்கு நம்ம அடிமையாலாம் இருக்க வேண்டியது கிடையாது. தமிழ்நாட்டிற்கென்று வரலாறு இருக்கு, தமிழ்நாட்டுக்கென்று பண்பாடு இருக்கு, தமிழ்நாட்டுக்கென்று கலாச்சாரம் இருக்கு, நம்ம மொழிகள் மீட்கப்படணும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தலைவர் அவர்கள் வராரு. கோடான கோடி நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருடைய உதவியில் தான் மாநாடு நடத்துறோம். அதே நண்பர்களுடைய உதவியிலேயே இந்த உதவிகளுமே செஞ்சுட்டு போலாமே, எதுக்கு நீங்க அரசனா ஆகணும்ன்ற அதாவது கேள்வியா இருக்கு. ஒரு அரசமைப்பு சட்டத்துக்கு சிம்பிளா சொல்றேன், ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா நீங்க புரியுதுங்க, நீங்க சொல்றது வந்து என்ஜிஓ பாலிடிக்ஸ் நீங்க சொல்றீங்க, அது வந்து அறக்கட்டளைகள் பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு காவிரியில இருந்து எனக்கான தண்ணி தரமாட்டேன்றாங்க. இப்ப என்ஜிஓவால முடியுமா, அரசாங்கத்தால முடியுமா? அரசாங்கத்தால தான் முடியும். அந்த அதிகாரத்தை நோக்கி நாங்க போறோம். அப்ப நீங்க காவிரி தண்ணியை வாங்கி தந்துருவாங்க. தமிழருக்கான தண்ணியை கொடுங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தண்ணி கொடுக்கணுமோ அது அவங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி எங்களுக்கு தாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கோ அதை நடைமுறைப்படுத்துங்க நம்ம சொல்றோம். 50 வருஷமா திமுக, அதிமுக மாறி மாறி ஆளுங்கட்சியா இருக்காங்களே. இதோ சென்னையில உயர் நீதிமன்றத்துல வழக்காடு மொழியாக தமிழ் இருக்கா? இல்ல. அப்ப எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் நீங்க பேசுறீங்களா? வழக்காடு மொழியாக உங்களை தமிழை கொண்டு வர முடியல. இது என்ஜிஓவால நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியாது. அதிகாரத்துல இருக்கணும், சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றணும், குடியரசுத் தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாதான் நடைமுறைப்படுத்த முடியும். அதிகாரத்துல இருந்தாலுமே ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டே இருக்காங்க. அதிகாரத்துல இருந்து அவங்களால வாங்க முடியாது. அதாங்க டுபா கூறுங்க, அது ஆட்டையை போடுற கும்பலுங்க, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க எப்படி மாற்றத்தை நிகழ்த்துவீங்க? நாங்க அதனாலதான் சொல்றோம், கொள்ளையடிக்கிற கும்பல் இருந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்துட்டு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். புரியுதுங்களா? இப்ப பட்ஜெட் படிச்சீங்களா? திமுக அரசு பட்ஜெட் கொண்டு வந்துச்சு. சிங்கார சென்னை
1000 கோடி நாங்க ஒதுக்குறோம், 500 கோடி ஒதுக்குறோம், வட சென்னைக்கு 1000 கோடி ஒதுக்குறோம். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 4000 கோடி ஒதுக்குனீங்களா? அது என்ன பண்ணீங்க? முதலமைச்சர் கேட்டா 2000 கோடி செலவு பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அமைச்சர்கள் கேட்டா நாங்க 4000 கோடி நாங்க செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க அவ்வளவு செலவு பண்ணி எப்படி சென்னை ஃபுல்லா மூழ்கியது? அந்த காசெல்லாம் எங்க போச்சு அப்படின்ற நம்ம ஒரு கேள்வியை கேட்கிறோம், நியாயமான ஒரு கேள்வி. கடந்த முறை தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சி அமைத்தவுடன் கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கல்விக்கென்று கல்வி கடனுக்கென்று நாங்க 2500 கோடி ஒதுக்கீடு செய்யறோம்ன்றாங்க. அப்ப கடந்த முறை கல்வி கடன் வாங்கியிருப்போம்ல, அந்த கடனை ஏன் ரத்து செய்யாம இருக்கீங்க? ஆட்சி அமைத்தவுடன் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் உரிமை தொகையாக அப்படின்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னீங்க? ஒரு வரைமுறை ஒண்ணு கொண்டு வந்தீங்க. இது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற எல்லாரும் 1000. இப்போ பென்ஸ் கார்ல போறவங்க 1000 ரூபாய் தேவை கிடையாது இல்ல. அதனால உனக்கு திருட்டு புத்தின்னு கேக்குறேன். அப்போ நீ என்ன சொல்லணும்னா, பென்ஸ் கார் வைத்திருப்பவர்கள் வீடு வைத்திருப்பவர்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம், மத்தவங்களுக்கு மட்டும் தான் காசு கொடுப்போம் நீங்க சொல்லியிருக்கணும். எல்லாருக்கும் நாங்க காசு கொடுக்கறோம்னு சொல்லும் போது அப்ப நீங்க ஓட்டுக்காக ஏன் போய் சொல்லணும்னு கேக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சி அமைத்தவுடன் உங்களுடைய முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் அப்படின்னீங்க. உங்களை நம்பி கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் ஓட்டு போட்டானா? 18 வயதுக்கு மேற்பட்ட வயசு கூட எல்லாரும் ஓட்டு போட்டானா? டெஃபினட்டா. வருஷம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு சொல்லுங்க? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் கையெழுத்து போடாம இருக்கீங்க? அப்ப யாரை ஏமாத்துற வேலை? அப்ப நீங்க சொல்றது ஒண்ணா இருக்குது, செய்யறது ஒண்ணா இருக்குல்ல. அதை தான் நாங்க தட்டி கேட்கிறோம். அப்போ அவங்ககிட்ட ஒரு நோக்கம் கிடையாது, ஒரு தெளிவு கிடையாது. எதற்காக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருக்கிறாரு? ஊழல் பண்ணிட்டாரு. யாருடைய ஆட்சியில? திமுகவுடைய ஆட்சி. அப்ப அதை வீழ்த்தணுமா கூடாதா? மக்களுடைய வரி பணம் மக்களுக்கே போகணுங்க. மக்கள் வந்து அரசுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் செலுத்துறானா திருப்பி மக்களுக்கு அதே 100 ரூபாய் போகணும். ஆனா அந்த திமுக அதிமுக என்ன பண்ணுதுன்னா 10 ரூபா தான் மக்களுக்கு போது, 90 ரூபா அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 8 லட்சம் கோடி கடனுங்க. 8 லட்சம் கோடி கடல்ல இருக்கும்போது நாங்க வந்து மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், கல்வி கடனா 2500 கோடி கொடுப்போம் அப்படின்னா இது சாத்தியமா? இது இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறவங்களால முடியாது. எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கிறாங்க, எல்லாமே ஊழல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு புது மாற்றம் வேணும். அப்போ ஒரு புதிய நபர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போதுதான் ஒரு 5 வருஷம் என்ன நினைப்பாங்க? நம்ம எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, எந்த ஊழலும் பண்ணிடக்கூடாது, மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல மதிப்பு வாங்கணும், மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும், இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஒரு புதுசா மாற்றத்தை நோக்கி வரக்கூடியவங்க. கண்டிப்பா. இப்ப அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் 33 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருங்க. எப்படி வாங்கினாரு? இத்தனை வருஷமா அவர் மேல இருக்கும் நல்ல மதிப்பு. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கல்ல. கண்டிப்பா. திமுக அதிமுக நமக்கு வேணாம், அதனால இவருக்கு ஒரு வாக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பிதானே 33 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப எங்க தலைவர் அவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தமிழர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அப்ப அவர் வரும்போது அவருக்கான வாக்கு வங்கி அதிகமாகும்ல. அப்ப அவர் வெற்றி பெற்று அந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்துடக்கூடாது என்பதற்காக திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து கொண்டு எங்க மீது அவதூறுகளை விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்களேன், 2026 மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள. இப்ப திமுக அதிமுக எதிர்த்து திசையில இருக்கா? எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து பயங்கர ஜோக்கா இருக்கு. ஜோக் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஜோக்கா தான் கிடைக்கும். உங்க தலைமுறை அடுத்து நிம்மதியா வாழணும்னா உங்களுக்கு இப்போ வந்து ஜோக்கா தான் தெரியும். நீங்க திமுக அதிமுக மாறி மாறி ஓட்டு போட்டீர்கள் என்றால் கண்டிப்பா ஜோக்கா தான் இருக்கும். இப்போ பிஜேபியை திமுகவும் எதிர்த்தது, அதிமுகவும் எதிர்த்தது. 2 பேரும் பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்களா இல்லையா? வாய்ப்பு இருக்கா? மறைமுக டீலிங்ல வருவாங்க தலைவா. நேரடியா திமுக அதிமுக கூட்டணி இல்லாட்டி உங்களே அதான சொல்றாங்க. நாங்க தான் வெளிப்படையா எங்களுடைய அறிக்கையை சொல்லிட்டோம். மோடியை மிக வன்மையா நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டோம். டெல்லியில நடக்கிற அந்த விவசாய போராட்டத்தை முடக்குகின்ற ஒடுக்குகின்ற பிஜேபி அரசை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். விவசாயிகளுக்கு துணை நிற்கின்றோம். விவசாயிகளுடைய கோரிக்கையை மோடி அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்க சொல்றோம். சமத்துவம் வாழ்க, சமூக நீதி வாழ்க, ஜனநாயகம் வாழ்கன்னு சொல்றோம். தந்தை பெரியார் வாழ்க, அண்ணல் அம்பேத்கர் வாழ்க, காமராஜர் வாழ்க, காந்தியடிகள் வாழ்க, திருவள்ளுவர் வாழ்கன்னு நம்ம சொல்றோம். இதுல எப்படி பிஜேபி வரும்? இப்ப பிஜேபிக்கு பெரியாரை பிடிக்காது தானே? நாங்க பெரியார் வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்றோம். பிஜேபிக்கு சமூக நீதி பிடிக்காது. சமூக நீதி வாழ்க வாழ்கன்னு சொல்றோம். பிஜேபிக்கு சமத்துவம் பிடிக்காது. சமத்துவம் வாழ்க வாழ்கன்னு சொல்றோம். பிஜேபியினுடைய கொள்கை என்னன்னா பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றோம். அனைவரும் சமன் சொல்றோம். சமத்துவம் வாழ்கன்னு சொல்றோம். இப்ப நாங்க பிஜேபி பி டீமா இருந்தா சொல்லுவோமா? நாங்க பிஜேபி பி டீம் கிடையாதுங்க. மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களுக்கான டீம், மக்கள் டீம். நாங்க இங்க பிஜேபியினுடைய ஏ பி சி இசட் வரைக்கும் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக தான் அவங்களுடைய டீமா இருக்காங்க. நாங்க கிடையாது. நாங்க வந்து மக்களுக்கான டீம், மக்களை நோக்கி வரக்கூடிய ஒரு டீம், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் டீம் நாங்க. ஓகே, நன்றி, மிக்க நன்றி.